பேக் டு ரியாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரியா குட்டியோட பர்த்டே விலாக் தான். மார்னிங் நாங்கள் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஈவினிங் வந்து கேக் கட் பண்ண வந்துட்டோம் வீட்டுக்கு. ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். ஒரே ஒரு ஃபீலிங் தான், ரியா குட்டியோட அப்பா இங்கே எங்கள் கூட இப்போ இல்லை, அதனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரியா குட்டி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்ததுமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட விளையாட ஆரம்பிச்சிருச்சு ரியா. ரியா குட்டிக்காக எல்லோரும் விஷ் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் விஷ் பண்ண எல்லாருக்கும். நாங்கள் மேட்டுப்பாளையம் வந்தது ரியா குட்டிக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க ரியாவுமே. எல்லோரும் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்தாங்க கேக் கட்டிங் போது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே கோவில் போயிட்டு எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்தது, அன்னதானம். அதுலேயும் கலந்துக்கிட்டோம். ஈவினிங் வந்து இங்கே வீட்லேயும் கேக் கட்டிங் முடிச்சு ரியா குட்டியோட பர்த்டேக்காக அம்மா பிரியாணி பண்ணியிருந்தாங்க, அத்தை பாயசம் செஞ்சுருந்தாங்க. அது எல்லாருக்குமே கொடுத்தோம். எல்லோரும் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. பாட்டி சித்தப்பா எல்லாருமே இருந்தாங்க. ஈவினிங் டைம் ரொம்ப மழை வேறு, பயந்துகிட்டே இருந்தோம் யாரும் வர மாட்டாங்க, எல்லோரும் வந்திருந்தாங்க. ஆனால் ரியா குட்டியோட பர்த்டே சிம்பிளாக இந்த இயர் முடிச்சிட்டோம். கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு ரியா குட்டிக்கிட்ட எல்லாருக்கும் கேக் கொடுக்க சொல்லியிருந்தோம். எல்லோரும் போய் ரியா குட்டி எல்லாருக்கும் போய் கேக் கொடுத்து சாக்லேட் கொடுத்துட்டு வந்தாங்க. அப்புறம் ரியாக்கு எல்லோரும் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தராக. ரியா குட்டி வந்து அதில் ஜெரி எப்படா தருவாங்கன்னு தான் பார்த்துட்டே இருந்தாங்க. ரியா குட்டிக்கு ஜெரின்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்பா இங்கே சைடில் பாயசம் ரெடி பண்ணியிருந்தாங்க, அதை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்பா ரெடி பண்ணிட்டாரு. பாயசம் பிரியாணின்னு நிறைய குட்டியோட பர்த்டேவை அப்படியே ஹாப்பியாக கொண்டாடி முடிச்சுட்டு எல்லார் வீட்டுக்கும் பாயசமும் கேக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். நான் சொன்னேன் இல்லை ரியா குட்டி அந்த ஜெரிக்காக தான் வெயிட்டிங், அதே மாதிரி அந்த ஜெரி எடுத்து கையில் எடுத்துட்டாங்க ரியா. கேக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே மேட்டுப்பாளையம் ஆனந்த பவனில் தான் வாங்கினோம் கேக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கே ஆர்டர் கொடுக்குறதுன்னு தெரியாமல் இருந்தோம். மேட்டுப்பாளையம் வந்துட்டு இங்கே ஏன்னா புது இடம் இல்லையா, அதனால தெரியாமல் இருந்தது. அப்புறம் பிரதீப் பிரகாஷும் போய் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. பக்கத்தில் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தோம். பாயசம் எல்லாருமே வீட்டிலே இருந்து முடிச்சாங்க. அப்புறம் எல்லாரும் வீட்டுக்கும் கொடுத்தோம். விட்டுட்டு அந்த டே அன்னைக்கு அப்படியே முடிஞ்சது. ரியா குட்டிகிட்ட போய் சாக்லேட் கொடுக்க சொன்னால் ரியாவுக்கு தான் சாக்லேட் ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை உனக்கு இல்லை எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போய் எல்லாருக்கும் ஒன்று கொடுத்துட்டு வந்தாங்க. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் சிக்கன் 65 பிரியாணி கிரேவின்னு அப்படியே சாப்பிட்டு பர்த்டேவும் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். பிரியாணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அம்மா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.